முஹர்ரம் மாதம் இதுதான் இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதம். துல்ஹஜ் மாதம் இதுதான் இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதம். முஹர்ரத்தில் துவங்கி துல்ஹஜ்ஜில் வந்து முடிகிறது. வருடத்தின் எண்ணிக்கை, மாதத்தின் எண்ணிக்கை 12. முதல் மாதம் முஹர்ரம், கடைசி மாதம் துல்ஹஜ். நீங்கள் பாருங்கள், வருடத்தின் துவக்கத்திலும் வருடத்தின் இறுதியிலும் அல்லாஹ் எப்படியான சிறப்பான சில விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். வருடத்தின் துவக்க நாள் முஹர்ரம் மாதம். அந்த முஹர்ரம் மாதத்தில் தான் ஹிஜ்ரத் என்கின்ற மகத்தான பயணத்தை அல்லாஹ் வைத்தார். அதே போன்று முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் தான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஆஷூரா தினம் என்ற அந்த தினத்தை கொண்டாடுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அதிகப்படியான இபாதத்துகளிலே கவனம் எடுக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே குறிப்பாக அந்த நோன்பு நோற்று அந்த நோன்பை திறக்கிற நேரத்திலே துஆ செய்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் உலகத்தின் நான் தான் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பல்வேறு விதமான இன்னல்களை, நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருந்த, சர்வாதிகாரத்தின் உச்சாணி கூம்பிலிருந்து என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, ஆட்சி, அதிகாரம், இந்த மண், மக்கள் எல்லாம் எனக்கு அடிமை என்கின்ற மனநிலையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஃபிரௌன் என்பவனை அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பாதுகாத்த இந்த சிறப்பிற்குரிய நிகழ்வு நடைபெற்ற மாதம். மறுபுறம் பாருங்கள், துல்ஹஜ் மாதம். அந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் வல்லோன் அல்லாஹ் உலகெங்கிலும் வரக்கூடிய புனித பயணிகளான ஹஜ் பயணிகளை வரவேற்று ஹஜ் என்கின்ற சிறப்பான ஒரு அமலை அந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த ஊஹியா என்கின்ற அந்த இபாதத்தை, அந்த வணக்கத்தை அந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாளில் தான் வைத்திருக்கிறார். அப்படித்தான் அந்த துல்ஹஜ் மாதத்தில் ஒரு நாள், அந்த நாள் நோன்பு வைக்கிறோம். அதுதான் 9வது நாள், யௌமு அரஃபா என்கிறோம். அந்த நாளில் வைக்கக்கூடிய நோன்பு 2 ஆண்டுக்குரிய பாவத்திற்கு மன்னிக்கப்படுகிறது, பரிகாரமாக அமைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி வருடத்தின் துவக்கத்திலும் அந்த 10 நாட்கள் சிறப்பான நாட்கள், வருடத்தின் இறுதியிலும் அந்த 10 நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்கள். இரண்டையும் மொத்தமாக கூட்டி பார்த்தால் வருடத்தின் துவக்கத்திலும் இறுதியிலும் இறையை மறக்காமல் அவனை நினைவு கூர்ந்து, உங்களால் இந்த சன்மார்க்கத்திற்கு என்ன தியாகங்களை, பங்களிப்புகளை செய்ய முடியும் என்பதை கற்பனை செய்து யோசித்து செய்ய முன்வாருங்கள் என்று வருடத்தின் துவக்கமும் சொல்கிறது, வருடத்தின் இறுதியும் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தியாகங்களை தியாகங்களை வைத்து வருடத்தை துவக்குகிறான், தியாகத்தை வைத்துத்தான் அந்த வருடத்தையும் அல்லாஹ் முடிக்கிறான். வருடத்தின் துவக்கத்தில் ஹிஜ்ரத் என்கின்ற மகத்தான தியாக நிகழ்ச்சி நடந்தது. வருடத்தின் முடிவில் தன் மகனையே அறுத்துக் கொடுக்கக்கூடிய மகத்தான ஒரு மாமனிதர் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக அந்த வருடத்தை அப்படி முடிக்கிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் யோசிக்க வேண்டும். இறைக்காக வேண்டி ஒன்றை செய்ய வந்துவிட்டால் உயிரும் கூட எனக்கு பெரிதல்ல என்பதை இந்த வருடங்களின் இரு ஓரங்களிலும் இருக்கக்கூடிய மாதத்தில் நடந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனின் மூலமாக எதிர்க்கப்படுகிறார்கள், துரத்தப்படுகிறார்கள். முன்னால் இருக்கிறது செங்கடல். போனால் மொத்தமும் வீழ வேண்டியதுதான், மூழ்கி இறந்து போக வேண்டியதுதான். கடலுக்கு முன்னால் வந்து இருக்கிறார்கள். பின்னால் கையில் கிடைத்தால் நைய புடைத்தல் என்பதை தாண்டி அவர்களை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிவிட வேண்டும் என்கின்ற வெறியோடு ஃபிரௌனின் கூட்டம் பின்னால். முன்னால் மூழ்கடிக்கப்படும் கடல். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது இறைவனை நாடி, அவனை தேடி, அவனை திருப்திப்படுத்தும் விதமாக அவன் உத்தரவை ஏற்று மக்களை கூட்டு வந்து விட்டார்கள். இப்படி கூட்டி எங்களை மாட்டி விட்டீங்கள, முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன், என்ன செய்யணும்? அப்பொழுதுதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை குர்ஆன் பதிவு செய்கிறது, இன்ன மஅய ரப்பி சயஹ்தி, நீங்களும் நானும் மட்டும் இந்த பயணத்தில் இல்லை, இன்ன மஅய ரப்பி, என்னோடு என் ரப் இருக்கிறான், அவன் தான் எனக்கு வழிகாட்டுவான். என்னோடு என் ரப் இருக்கிறான், எனக்கு அவன் வழிகாட்டுவான் என்று சொல்லது மட்டுமல்ல, காலை எடுத்து வையுங்கள் கடலுக்குள்ளே என்றார்கள். உயிரே போனாலும் பரவாயில்லை, அவன் வழி கொடுப்பான் என்று நம்பி வந்து விட்டோம், வையுங்கள் காலை என்றார்கள். காலை வைத்தார்கள். தண்ணீர் வழி கொடுத்தது, பாதையாக மாறியது. அந்த தண்ணீரை கடந்தார்கள், கடந்த அக்கறைக்கு போனார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான் என்பதனாலே தான் பெற்ற பிள்ளையையும்
அவர் உயிர் போகும் நிலைதான் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் பயணம் கிளம்பி விட்டார்கள். கிளம்பி சவுர் குகைக்கு வந்து விட்டார்கள். முகம்மதின் தலையை யார் கொண்டு வருகிறாரோ அவருக்கு 100 சிவந்த ஒட்டகம் கொடுக்கப்படும் என்று பொது அறிவிப்பு செய்யப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோடு பிடிச்சிருந்தாலும் சரிதான், அவரை கொன்று அவரின் தலையை கொண்டு வந்தாலும் சரிதான். கொண்டு வரும் நபருக்கு சன்மானம் உண்டு. அந்த சன்மானம் 100 ஒட்டகங்கள். உயிரை பறிக்கும் வேலைதான். ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டார் என்று எடுத்து வைத்தார்கள். நீங்கள் யோசியுங்கள், கற்பனை செய்யுங்கள். வருடத்தின் ஆரம்பத்தில் நடந்த நிகழ்வும் வருடத்தின் இறுதியில் நடந்த நிகழ்வும் 2 நிகழ்வுகளுக்கும் எப்படி ஒத்து போகிறது பாருங்கள். உயிரே போனாலும் பரவாயில்லை, அல்லாஹ் சொல்வதை செய்ய வேண்டும் என்கின்ற இடத்திற்கு இந்த 2 ஓரங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் கதாநாயகர்கள் செயல்பட்டார்கள். எனவேதான் காலத்திலும் அழியாமல் அந்த நிகழ்வுகள் நினைவு கூறப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் முஹதியாவை நினைவு கூறுகிறோம், ஒவ்வொரு வருடமும் ஹிஜ்ரி ஆண்டை நினைவு கூறுகிறோம், ஒவ்வொரு வருடமும் ஆஷுரா தினத்தை நினைவு கூறுகிறோம், நோன்பு வைக்கிறோம். அந்த தினத்திலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறோம், இல்லையா? என்ன சொல்லுகிறது இந்த செய்தி? வருடத்தின் துவக்கமும் முடிவும் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் முன்வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்காகவே இருக்கிறார். எதுவும் செய்யாம அல்லாஹ் பாத்துக்குவான், மேல இருக்கவும் பாத்துக்குவான், மேல இருக்கவும் பாத்துக்குவான். எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்கிறது? எதையும் செய்வதற்கு முன்வருவதில்லை. ஒரு சின்ன துரும்பை கூட எடுத்து போடுவதற்கு முயற்சிப்பதில்லை. அப்படி இருந்து கொண்டு நான் தவக்குளோடு இருக்கிறேன், நம்பிக்கை இருக்கிறது, நான் இபாதத் செய்கிறேன், நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், எல்லாம் பார்த்துக்குவான் என்று நம்பிக்கை வைப்பது இருக்கிறதே, இது குருட்டு நம்பிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி கிளம்பினார்கள், மக்காவை விட்டு வெளியேறினார்கள், ஹிரா என்ற குகையிலே சவுர் என்ற குகையிலே தங்கினார்கள். அங்கிருந்துதான் துவா செய்தார்கள். ஹிஜ்ரத் என்ற பயணத்தை கிளப்பி மக்காவிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் வெளியாகி போய்விட்டது. அதற்கு பிறகு அங்கிருந்து துவா. உஹது என்ற யுத்தம் நடந்தது, பத்ர் என்ற யுத்தம் நடந்தது. எல்லா யுத்தத்திலும் எப்படி இறைவன் உதவி கிடைத்தது? தங்களால் ஆன அந்த தியாகங்களை முதல் வெளிப்படுத்தினார்கள், தங்களுக்குரிய பங்களிப்பை வெளிக்காட்டினார்கள். அதற்கு பிறகு உதவி கிடைத்தது. எதுவுமே நாங்க செய்ய மாட்டோம், இறைவனின் உதவி மட்டும் வரணும்னா எப்படி வரும்? அது எப்படி நடக்கும்? நமக்கு முன்னால் ருசியான உணவு இருக்கிறது, வயிறும் பசித்துக் கொண்டிருக்கிறது. நான் எந்த உழைப்பும் செய்ய மாட்டேன், ஆனால் என் பசி ஆற வேண்டும். ஆகுமா? கியாமத்தோட ஆறாது. நான் கையை கீழே கொண்டு போக மாட்டேன், எடுத்து வாயில வைக்க மாட்டேன், ஆனா பசி ஆற்றணும், பசி ஆறணும். உணவு உணவாக இருக்கும், இவர் பசி பசியாகவே இருக்கும். அப்படித்தான் இறை உதவி வர வேண்டும் என்றால் நம்முடைய பங்களிப்பு, நம்முடைய தியாகம் வெளிப்பட வேண்டும். வெளிப்பட்டதற்கு பிறகு இறையை நாம் பிரார்த்தனையால் கேட்க வேண்டும். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். இதுதான் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அதிமுக்கியமான பாடம்.